வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை தாக்கி சங்கிலி பருப்பு சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. இது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அந்த பகுதியில். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். என்ன நடந்தது? தற்பொழுது அந்த மூதாட்டி எப்படி இருக்கிறார்? இந்த திருட்டு சம்பவத்தில் யார் ஈடுபட்டார்கள்? அது பற்றிய விசாரணை எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க ராமசுந்தரம். நெல்லை சந்திப்பு சிந்துமுந்திரை அடுத்த செல்வி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பெரியசாமி. இவர் சமத்துவ மக்கள் கட்சி இருந்தபோது அந்த கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளராக செயல்பட்டு வந்தார். அவரது மாமியார் வீட்டில் அவர் மாமியார் மேரி பாய் என்பவர் வீட்டில் இந்த தனியாக இருந்திருக்கிறார். பெரியசாமியுடைய மகளுக்கு திருமணம் என்ற நிலையில பத்திரிகை கொடுப்பதற்காக வீட்டிலிருந்து அனைவரும் சென்ற நிலையில வீட்டில் மேரி பாய் தனியாக இருந்திருக்கிறார். 76 வயது மூதாட்டி. இவர் வீட்டில் இருந்தபோது வீட்டின் முன்பக்க சௌரியேறி குதித்து உள்ளே வந்த 2 நபர்கள் அந்த மூதாட்டியை பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ் அடித்து இரத்த காயம் ஏற்படுத்திவிட்டு கழுத்தில் இருந்த சங்கிலியை பறித்து சென்றதாக முதற்கட்ட தகவல் வெளியாகிருக்கிறது. வேறு ஏதேனும் பொருள் காணாமல் போயிருக்கிறதா என்பது குறித்து போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த மூதாட்டி இரத்த காயத்தோடு தற்போது நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியிடம் இந்த செயின் பறிப்பு சம்பவம் நெல்லை மாநகர பகுதியில் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சிந்துமுந்திரை பகுதி என்பது பொதுமக்கள் அதிக நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில இந்த சம்பவத்தால ஒரு அசாதாரண சூழல் நிலை வருகிறது. போலீசாரும் அப்பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் சிசிடிவி கேமரா காட்சிகளை விசாரணைக்காக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் மோப்பனாய் உள்ளிட்டவையும் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.